இது ஒரு ரவுண்டு அரைச்சிட்டேன். இப்போ அடுத்தது வந்து அரைக்க போகிறேன். வாங்க வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் நம்ப மாட்டீங்க எப்படி அரைக்குதுன்னு சொல்லிட்டு. ரத்தி இதை எப்படி பிடி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வடை செய்யலான்னு சொல்லிவிட்டு மிக்சியில் போட்டேன். மிக்சி வந்து சரியாக அரைய மாட்டேங்குது, பிளேடு போயிட்டுருக்கு போல். அப்புறம் சரி சொல்லிவிட்டு நம்ம இந்த ரிலையன்ஸ் ஸ்மார்ட்டில் போய் வாங்கிட்டு வந்தேன். இந்த ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டில் மிக்சியோட ஜார் வந்து ரிப்பேராக இருக்குது, அதை மாற்ற கொடுக்கணும். இப்போ வந்து நம்ம வந்து நேற்று உளுத்த மாவு அரைச்ச பார்த்தோம். இப்போ வந்து பவர்ச்சி தான் வந்து இன்றைக்கி அரைக்க போகிறேன். பார்க்கலாமா? சொல்லு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லு. இரு வர. இஞ்சி போட்டாச்சா? இஞ்சி கொஞ்சம் போடு, பூண்டு கொஞ்சம். இதான் பூண்டு போடு. போதும் போதும், முழுசாக போடக்கூடாது. இது வர போதும். இப்போ நம்ம அரைக்கலாம். இப்போ பாருங்க, அவள் இழுக்கிறா, இழுக்க முடியல. நீ ஸ்ட்ராங்காக பிடிங்க. அம்மா இழுக்கிற, நீ இதை பிடி. வர இப்போ பொடி ஆயிடுச்சா? இப்போ வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கணும், சரியா? இப்போ வந்து இது எல்லாத்தையுமே உள்ளே தள்ளிக்கணும். இருமா வேணாம், அதிகமாக எடுத்து தண்ணி அப்போ ஊற்று, கொஞ்சமாக கழிச்சு. வேணாம் போதும். இப்போது இந்த அளவுக்கு அரைச்சிருக்கு. வேணாம் இரு, இதுவே நம்மளுக்கு போதுமானது. அடுத்தது வந்து ஒரு சட்னி பேஸ்ட் அரைக்க போகிறோம். இப்போது இந்த அளவுக்கு அரைஞ்சிச்சு. இப்போது இன்னும் கொஞ்சம் லைட்டாக ஒரு 2 வாட்டி சுற்றணுன்னா தண்ணி லைட்டாக ஊற்றி அரைச்சினா கூழ அரைஞ்சிடும். மக்களே இங்கே பாருங்கள், இந்த நவீன மிஷினை கம்மி. இது விலை 250 ரூபா தான். ஆனால் இது ஒர்த்து, பயங்கர ஒர்த்தாக தான் இருக்குது. இதை இந்த மிஷினை கம்மி. இது பாருங்கள், மிக்சி கம்மி, இதை கம்மிடா பட்டு. இந்த மாதிரி இந்த தான் நம்ம இப்படி அரைச்சிருக்கோம். நல்லா தூக்கி காமி, தூக்கு ஃபோனை தூக்கு. இதை அரைச்சிருக்கோம். இப்போது 2வது ரவுண்டு அரைக்க போகிறோம். இது காமிடா, அம்மா போடுறத காமி. இப்போது கொஞ்சமாக ஃபஸ்ட்டு லைட்டாக தான் ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றணும், ஏன்னா வந்து நல்லா பொடி ஆகணும். ஓகே, இதோடைய ஃபுல்லாக பார்க்கலாம். இப்போ பாருங்கள், மூடுறேன். எண்ணெய் கொஞ்சம் கையிலலாம் ஆவாதான் செய்யும், ஆனால் நம்ம பொறுப்பெடுக்கக்கூடாது. இப்போ பாருங்கள், இப்போ ஒரு ரவுண்டு அரைச்சாச்சு. அரைச்ச பிறகு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கணும். திருப்பி மூடி போட்டு அரைக்கலாம். இப்போது இதை ஓப்பன் பண்ணுறோம். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நம்மளுக்கு மிக்சி இல்லாத அரைச்சிருக்கு. அப்போ வந்து இது வந்து நல்லா ஒர்த்துஃபுல்லான மிஷின் தான். இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ். வெங்காயம் தக்காளி ஃபஸ்ட்டு அரைச்சது இந்த மாதிரி வந்துருச்சு. இப்போ 2வது ரவுண்டு அரைக்க போகிறோம்.